Dear people, Christian life is truly a life of battle. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் என்று நாம் சொல்ல வேண்டும். யுத்த வாழ்க்கைங்கிறது தான் சொல்லணுங்க. Many people think that Christian life is very easy. கிறிஸ்தவ வாழ்க்கை மிக சுலபமானது என்று நினைக்கிறார்கள். No dear friends, it is very very hard. இது மிக மிக கடினமானது. But God will be with you. தேவன் உன்னோட கூட இருப்பார். The God of Abraham, Isaac and Jacob will be with you. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். But the life for the worldly people, உலக பிரகாரமாக வாழ்கிற மக்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. There is no problem because the devil will not fight with them. பிசாசு அவர்களோடு போராட மாட்டான். Because they are all on their side, on his side. அவங்க எல்லாம் அவன் பக்கம்தான் இருக்கிறான். The world, it is not a problem for them. உலகம் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா they are the people of the world. அவங்க உலகத்தினுடைய ஜனங்கள். They will be pleasing to the world. உலகத்துக்கு பிரியமாக அவர்கள் வாழுவார்கள். The people of the world also will love them. உலகத்தின் மக்கள் அவர்களை நேசிப்பார்கள். They will give hand to them in joining together. அவங்க மற்ற உலக மக்கள் அவர்களோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை எல்லாமே இருக்கும். But a Christian has to fight against the world. உலகத்துக்கு எதிராய் அவன் போராட வேண்டியதாக இருக்கிறது. Jesus said, love not the world and the things of this world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். This is the Lord Jesus Christ said. அப்போ நான் எதை அன்பு கூறணும்? I should love the Lord with all my heart, with all my mind and with all my soul. நான் தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் நேசிக்க வேண்டும். அதே சமயத்தில் மற்றவர்களையும் நான் நேசிக்க வேண்டும். I should love others. The hardest part is, இதில் ரொம்ப கடினமான காரியம் என்னவென்றால், உன் எதிராளிகளையும் நீ நேசிக்கணும்னு வேறு ஆண்டவர் சொல்லிட்டார். You must love your enemies also. How is it possible? இது எப்படி முடியும்? ஆண்டவரை நேசிக்க சொல்கிறது கூட பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் எதிராளிகளையும் நீ நேசித்து நீ போகணும்பா. இது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஆனால் பைபிள் அதான் சொல்லுது, வேதம் அதான் சொல்லுது. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில், Matthew Gospel 22nd chapter, what God said, ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22nd chapter, God said, you must love God with all your enemies. 37th verse, 37வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, thou shalt, Jesus said unto him, thou shalt love the Lord thy God with all thy heart. Matthew Gospel 22:37. With all your heart, with all your mind and with all your might, with all your soul. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 38th verse, இது முதலாம் கற்பனை. This is the Matthew 22:38. This is the
ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட் கமாண்ட்மெண்ட், இது முதலாவது கட்டளை. இதுக்கு ஒப்பாக இருக்கிற அடுத்த கட்டளை 39th verse, Matthew 22:39. And the second is like unto it, thou shalt love thy neighbor as thyself. அப்படின்னா இங்கே எல்லாத்தையுமே சொல்லிட்டார். உன்னை போல பிறனையை நேசிக்கணுன்ட்டார். ஆண்டவர்கிட்டயே ஒரு கேள்வி கேட்டாங்க. somebody asked, பிறன்னா என்ன ஆண்டவரே? Good Samaritan incident. We see, he came and asked a question. இயேசுவின் இடத்துல கேட்டார், பிறன் அப்படின்னா என்னென்னா, தேவையில் இருக்கிற ஒவ்வொருத்தனுமே பிறன் தான். இந்த உலகத்தில் எவ்ரிபடி இஸ் அ நெய்பர். நீ நேசிக்கணும். சரி, அதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனையாக நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, லவ் யுவர் எனிமீஸ்ன்ட்டாரு. இது இன்னும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க? உன்னுடைய எதிராளிகளையும் நீ நேசிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். Matthew Gospel 5, Matthew Gospel 5 43. Matthew Gospel 5:43, 43வது வசனம் இங்கே சொல்லியிருக்காரு. ஐ திங்க் ஐ வில் இன்னொரு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். 5:44, 44, Matthew Gospel 5:44. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யுவர் எனிமீஸ், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களாகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாக ஜெபம் பண்ணுங்கள். அது சொல்லிட்டாரு. பட் ஐ சே unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா. உன் சத்துருவை, உன்னை ரொம்ப பாய்க்கிறாங்க பாருங்க, அவங்கள ரொம்ப நேசிங்க, அவங்கள சபிச்சிடாதீங்க. உங்களை பாய்க்கிறவர்களுக்கு அதோட நேசின்னு சொல்லலை, நன்மை வேற செய்யுங்கன்னு சொல்லிட்டார். டூ குட் டு தெம். உங்களை நிந்திக்கிறவர்களாக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் பைபிள். திஸ் இஸ் பைபிள். திஸ் இஸ் ஜீசஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதுதான் இயேசு சொல்கிற போதனை. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களெல்லாம் அப்படி நம்ம பார்க்க முடியலையே. வி கான்ட் see Christians. அப்போ ஆண்டவர் சொன்னது தப்பா? இஸ் இட் ராங்? ஜீசஸ் தப்பாக சொல்லிட்டாரோ? நோ டியர் பீப்புள், திஸ் இஸ் த பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனுடைய அளவே இவ்வளவுதான். இதுக்கு புறம்பா நீ போனேன்னா அது உன்னுடைய தப்பு தான். புறம்பா நான் போனால் என்னுடைய தப்பு தான் அது. இட் இஸ் ராங் ஆன் மை பார்ட். Dear people, பட் ஆண்டவர் சொல்கிறார், இந்த அன்புங்கிறது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு பவுல் சொல்லிட்டார். இஃப் ஐ டோன்ட் ஹேவ் லவ், ஐ எம் ஜஸ்ட் நத்திங். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் நடைமுறைப்படுத்தும்படியான போதனைகளை வேதத்தில் பார்க்குறோம். we see in the Bible, which is a very practical teaching of Jesus. இயேசுவனுடைய போதனை தான். அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களை அவர் போதிச்சுட்டு மட்டும் போயிட்டாரா? Did Jesus go after teaching? No. அவரை சிலுவையில் அரைஞ்சவங்களை பார்த்து, when people crucified them, Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்கிறது என்ன தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க.
இப்போ நான் என்ன செய்யணும்? என்னால் முடியல ஆண்டவரே, அப்படியெல்லாம் என்னால் முடியாது. ஆனால் எனக்கு உதவி செய்யும். ஹெல்ப் மீ லார்ட் தட் ஐ மே லிவ் as you said. Dear people, God will be with you. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு கூட இருப்பார். ஆகவே இந்த உலகத்தில் அடுத்தது உலகத்தோடு போராட்டம், அடுத்தது சொந்த மாம்சத்தோடு போராட்டம். அவர் ஓன் செல்ஃப், கண்களின் இச்சை, லஸ்ட் ஆஃப் தி ஐ, மாம்சத்தின் இச்சை, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், ஜீவனத்தின் பெருமை, ப்ரைட், என்னை 4 பேர் மதிக்கணும், அதுக்காகவே நான் இப்படி வாழணும். திஸ் இஸ் த வேர்ல்ட்லி வே. இது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை முறை. அது உலக மனுஷனுக்கு பிரச்சனையே கிடையாது. சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு தான்ங்கிற ஒரு அகந்தை. ஐ வாஸ் டாக்கிங் டு ஒன் பர்சன் ரீசெண்ட்லி. ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் அவர் ஒரு கிறிஸ்தவ போதகர் கூட, கிறிஸ்டியன் சர்ச் நடத்துகிறார். ஐ எக்ஸ்பெக்டட் டு ஸ்பீக் வித் ஹம்பிள்னஸ், அல்லது சாதாரணமாக பேசுகிறேன்னு நினச்சேன், பேசுவார் நினச்சேன். ஆனால் பேசுகிறத பார்த்தானா இஸ் ஹேவிங் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ், கோடி கோடி பணம் வச்சுருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தா அந்த கம்பீரமாக ஆமாம், எஸ். நான் தான் யோசித்தேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பணம் எந்தளவுக்கு அவங்கள பெருமைக்காரராக மாற்றுது. ஹவு மச் இட் மேக்ஸ் தம். நிறைய பணம் இருக்குது. அவங்க அப்பா ஒரு சாதாரண பிரசங்கி. ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ ஹம்பிள் ப்ரீச்சர். அவரே சொல்லியிருக்கார், எங்கள் அப்பா ஒரு சாதாரணமான ஒரு சாதாரணமான, ஆனால் இவர் பெரிய அளவில் உயர்ந்துட்டார், பெரிய அளவில். he became very big. ஆனால் இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார். he is doing ministry, he is running a church. ஒரு சபை நடத்தப்பட்டிருக்கார். but no lack of humility, but no lack of, he is talking with pride, பெருமையோடு கூட. ஆனால் உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லைங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அருமையான ஆலோசனை அந்த 12வது அதிகாரத்தில் ரோமர் 12 பார்க்குறோம். ரோமன்ஸ் 12 சாப்டரில் நம்ம கடந்த 2 வாரங்களாக 2 சத்தியத்தை பார்த்தோம். 12th verse 12வது வசனத்தில், ரோமன்ஸ் 12:12, இந்த 12வது வசனத்தில் 2 சத்தியத்தை நம்ம பார்த்தோம். என்ன ஆண்டவர் சொன்னார்னா, இந்த 12வது வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், rejoice in hope. அப்புறம் பார்த்தோம், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, பொறுமையை பற்றி பார்த்தோம். உபத்திரம் வரும் பொழுது பொறுமையாயிரு. என்ன ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கார். God has got a purpose. Be patient. பொறுமையாயிரு. இப்போ 3வது நம்ம வர்றோம். 3வது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3வது சொல்கிறார், கண்டினியூயிங் இன்ஸ்டன்ட் இன் ப்ரேயர். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை. he is not saying pray, பட் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்ல, fervent serving the Lord and continuing instant in prayer. உறுதியாக தரித்திருப்பா. இங்கிலாந்தில் லண்டனில் பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு அந்த இளவரசியினுடைய அரண்மனை, பிரம்மாண்டமான அரண்மனை, உலக புகழ்பெற்ற கட்டிடங்களில் அது ஒன்று. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட் இருக்கார் பாருங்க, அந்த காட் அப்படி நிற்பார். ஆனால் நீங்கள் அவரை பார்த்தா கண் சிமிட்டுறது கூட பார்க்க முடியாது. அப்படி கண்ணை சிமிட்டுறதை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கண் சிமிட்டல் கூட வெளியே தெரியாதபடிக்கு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்க.
லைக் எ ஸ்டாச்சு, அப்படியே இப்போ சில மாதிரி தான் நிற்பாங்க. ஏன்னா அப்படி அவங்க தே வில் பி காடிங், அவங்க அப்படியே கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது எதிரி எனிமி கம்ஸ், ஸோ தே வில் பி வெரி வாட்ச்ஃபுல், ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அந்த பதத்தை தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். நீ அப்படி ஜெபத்தில் நீ உறுதியாக இருப்பா. உறுதின்னா இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு மாடு கட்டுறோம், வி ஜஸ்ட் எ கவ், இந்த முளைக்குச்சி என்ன பண்ணுறோம், நல்லா அடித்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வைக்கிறோம். வி மேக் இட் வெரி ஸ்ட்ராங். அந்த குச்சி மாட்டு, ஏன்னா அந்த மாட்டு இல்லைன்னா அவுத்துட்டு போயிடும். ஸோ வி ஜஸ்ட் மேக் இட் டீப், அது கீழே போகணும்னு பார்க்குறோம். ஏன்? அது உறுதியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உறுதியாக இருக்கணுமா ஜெபத்தில்? வி மஸ்ட் பி firm in prayer, steadfast in prayer, instant in prayer. அப்படி உறுதியாக இருக்கணும்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? why should God? பாருங்க, பிசாசு ஜெபிக்க மட்டும் விட மாட்டான். devil will never allow you to pray. நீ நேற்று நல்லா ஜெபம் பண்ணீங்க, probably you would have prayed yesterday very well, ஆனால் இன்னைக்கு ஜெபிக்க விட மாட்டான். ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் யுவர் ப்ரேயர் லைஃப் இஸ். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ உறுதியாய் தரித்து இருக்கணும்பா. ஏன்னு கேட்டால் இந்த பைபிளில் 2 காரியம் முக்கியம். 2 things are very important. ஒன்று God speaks to us through the Bible. வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. இன்றைக்கி பேசுகிறாரா? ஆமாங்க, இன்றைக்கும் பேசுகிறார் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக. நீ அமைதியாக அவரிடத்துல வேதத்தை கொண்டு, வேதத்தின் மூலமாக ஆண்டவரே என்னோடு பேசும்னு சொல்லி நீ போகும் பொழுது ஆண்டவர் பேசுகிறாரு. ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பழைய ஏற்பாட்டில். அவர் சாதாரணமானவர் இல்லை, அவர் எலியா தீர்க்கதரிசி. He is a great man of God. அவர் மிகப்பெரிய ஒரு மனுஷன். அவர் பெரிய சவாலை விட்டார். இயேசு பிதா தேவன் தான் உண்மையானவர். அவ்வளோ பெரிய சவாலை விட்ட உடனே the queen of the land wanted to kill him. அந்த தேசத்தினுடைய ராணி அவரை எப்படியா கொல்லணும்னு பார்க்குறான். பிகாஸ் she was an idol worshipper, பாகாலை வணங்குற அந்த பெண். she said, I will kill Elijah. எலியாவை நான் கொல்ல போகிறேன். இவ்வளவு படமான தீர்க்கதரிசி அப்படியே நொடிஞ்சு போயிட்டாருங்க. so strong, stalwart prophet. How he was completely broken. He was running to save his life. அவன் வாழ்க்கையை எப்படியாவது பாதுகாத்தனன்னு சொல்லி ஓடுறாரு. காட்டு பக்கமாக ஓடுறார். இந்த வில்டர்னஸ், வனாந்தரத்தை நோக்கி ஓடுறார். அப்போ ஆண்டவர் தான் அங்கே பார்த்து, ஆண்டவர் எங்கே இருந்தாலும் நம்ம எங்கே போனாலும் அவர் இருக்கிறார் இல்லைங்க. காட் இஸ் எவ்ரிவேர். இவர் எதுக்காக அங்கே போனார்னு தெரியல. we don't know why he went there to the wilderness. ஒரு சூரச்செடி கீழே படுத்துட்டார். சூரச்செடி, a small herb, a tree. he just கொஞ்சம் நிழல் இருந்திருக்கும். ஏன்னா ஓடினார்ல, he was running, he was sleeping. அப்போ ஆண்டவர் கேட்டார், எலியா உனக்கு இங்கே என்னப்பா வேலை, என்ன உனக்கு இங்கே வேலைன்னு கேட்டார். அந்த முழுக்க நம்ம பார்க்க நேரம் இல்லை. அப்போ அவர் பதில் சொல்கிறார், ஆண்டவரே இந்த மாதிரின்ட்டு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ பேசும் பொழுது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் அவரோட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்துக்கு வாங்களே. 1 Kings 19 chapter, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர்
அங்கே சொன்ன உடனே பாருங்கள், நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, 1 ராஜாக்கள் 19:2 வசனத்தில், அப்பொழுது ஏசபேல், அந்த ஏசபேல்ங்கிறப்ப அந்த ஆகாப்பினுடைய அந்த குயின், ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் 1 ராஜாக்கள் 1 Kings 19:2 அதற்கு அதிகமாகும் என செய்ய கடவுள்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் காட்டம் கண்டுடுச்சு, கொண்டுடுவாங்க போல இருக்கு நம்மளை. சில சமயங்களில் நம்ம எவ்வளோ பயப்படுறோம் இல்லைங்க, வி ஃபியர், ரொம்ப பயப்படுறோம். நம்ம என்னமோ எலியா தான் அப்படின்னு இல்லை, நம்மளும் அப்படி தான். அப்போ அவர் எங்கே பாருங்கள், 5வது வசனத்தில் 1 Kings 19:5 ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு தூங்குறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு பாருங்கள், எப்படி ஒரு காட்ஸ் லவ். உண்மையிலே ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாங்க. காட் லவ்ஸ் அஸ். நம்ம அது தெரியாமல் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆண்டவர் எவ்வளவு அழகாக அங்கே செய்கிறார் பாருங்க. அந்த 6வது வசனத்தில் பாருங்கள், அங்கே 5 வசனத்தில் 5ல் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இவன் ஓடி சாக போகிறான்னு போட்டிருக்கான். அவனை அங்கே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சாப்பிடுப்பா. 6வது வசனத்தில் அவன் விழித்து பார்க்கும்போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கிட்டான். 1 Kings 19:6 சாப்பிட்ட உடனே என்ன தேவதூதன், அவன் தான் ரொம்ப பயத்தில் இருக்கான். தேவதூதன் என்ன இது எப்படி வந்ததுங்கிறத கூட யோசிக்கல. And as he lay and slept under a juniper tree, behold, then an angel touched him and said unto him, arise and eat. அவன் விழித்து பார்த்தான், யாரோ தட்டுற மாதிரி இருக்குதுன்னு விழித்து பார்த்தா 7வது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தடவை அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிட்டான். நீ ரொம்ப தூரம் போகணும்ப்பா, நீ எழுந்து சாப்பிடு. அவனுக்கு என்ன ரொம்ப பலவீனமாக இருக்கிறான். ஹி வாஸ் வெரி வீக், ஏன்னா ஆல்ரெடி டெத் ஃபியர். அப்போது ஆண்டவர் அவனோட பேசுகிறார் பாருங்களேன். அப்போது கேட்குறார் ஆண்டவர். 9வது வசனத்தில் பாருங்கள், 1 Kings 19:9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அந்த சூறைச்செடி விட்டுட்டான். இப்போ ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் படுத்துட்டான். அங்கே தங்குறான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்பா ஆண்டவர் பேசுகிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? எதுக்கு எலியா இங்கே இருக்க? நீ இருக்க வேண்டிய இடம் வேற ஆச்சாப்பா. யூ ஷுட் பி இன் அனதர் பிளேஸ். நீ இருக்க வேண்டிய இடம் வேற, இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற? அப்போ சொல்கிறான், ஆண்டவரே நான் வைராக்கியமாக இருந்தேன், என்னை கொல்லணும்னு பார்க்குறாங்க. அடுத்த வசனத்தில் 19:10 அப்போது ஆண்டவர் 11வது வசனத்தில் பாருங்கள், 11th verse. அப்போ ஆண்டவர் and he said, go forth and stand upon the mount before the Lord. அப்போ ஆண்டவர் சொன்னார், பர்வதத்தின் மேலே போய் நில்லு. இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்ட, மவுண்ட் மேலே நில்லுன்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் உடனே பார்த்தா அப்படியே பர்வதமே பிளக்கிற மாதிரி பயங்கர சத்தம். கண்மலை பிளக்கு பாருங்கள் 11வது வசனத்தில், பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காட்டு உண்டாயிற்று. பயங்கரமாக இருக்குது. அப்படியே 2 Kings 19:11 you see a great and strong wind rent the mountains. அப்படியே மலையை புலக்குது. ஆனால் ஆண்டவர் அதில் இல்லை. ஏன்னு கேட்டால், ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை.
சில சமயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்க ரொம்ப அப்படியே உற்சாகமாக அப்படி இப்படி ஆட்டம் போட்டு இது பண்ணிவிட்டு அங்கே தான் ஆண்டவர் இருக்கார். காட் வில் நாட் பி தேர். நிறைய சர்ச்சஸில் ஆட்டம் போடுறாங்க, அதை பண்ணுறாங்க. காட் வில் நாட் பி தேர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி மாதிரி வருது. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. 11th verse, 1 Kings 19:11. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியில் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அப்படியே அதிருது, அங்கேயும் ஆண்டவர் இல்லை. அடுத்தது பார்த்தா அக்னி வருது. ஃபயர். 12th verse, 19:12, 1 Kings. அக்னியிலும் அவர் இல்லை. அக்னியிலும் அப்போதான் அக்னிக்கு பின் பாருங்க 12வது வசனத்தில் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. You see, there was a still small voice. பார்த்தீங்களா? And there came a voice unto him. அதுக்கு பின்னால தான் நம்ம பார்க்குறோம், அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, நம்ம ஆர்ப்பாட்டம் அது இதில் எல்லாம் ஆண்டவர் இருக்கார் நினைக்காதீங்க. இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் ஆட்டம் போட்டுக்கிட்டு அதை பண்ணி குதிச்சுக்கிட்டு இல்லை. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கார்? அமைதியாக நீ இந்த பைபிள் எடுத்து, ஆண்டவரே என்னோடு பேசும், ஸ்பீக் டு மீ. காட் ஸ்பீக்ஸ் டு தை த்ரூ தை வேர்ட். அமர்ந்த சத்தமாக இப்போ எலியாவே நீ பண்ண வேண்டிய காரியம் இது. அப்போ அவன் பலப்பட்டு போய் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறான். ஆகவே 2 காரியம் என்னென்னா, ஒன்று இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். காட் ஸ்பீக்ஸ் டு அஸ், we speak to God. நம்ம ஆண்டவர் இடத்துல பேசுகிறோம். தட் இஸ் ப்ரேயர். அதுதான் ஜெபம். இப்போ கரண்ட் எடுத்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ். ரெண்டுமே இருந்தால் தான், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஒர்க் பண்ணாது, ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஒர்க் பண்ணாது. ஸோ இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டுமே தேவை. அவனுடைய வார்த்தையை நீ கேட்டுட்டு நீ ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஜெபம், ப்ரேயர். ஆண்டவரும் ஜெபத்தை கேட்குறார். அப்போ இது என்ன பண்ணுது? உன்னையும் ஆண்டவரை இணைக்கிறது. இட் கனெக்ட்ஸ் யூ அண்ட் காட். ஆனால் பிசாசுக்கு இது பிடிக்காது. பிசாசு என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ண விட மாட்டான். ஏன்? நீ ஆண்டவரோட தொடர்புள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் நீ வெற்றியுள்ள மனுஷனாக இருப்ப. யூ வில் பி விக்டோரியஸ். டெவில் வில் நெவர் அலோ எ பர்சன் டு ப்ரே. ஜெபிக்க மாத்திரம் விட மாட்டான். எல்லாத்துக்குமே எனக்கும் அதே தான், போராட வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் we have to fight. சில நேரமே இல்லை, நோ டைம். சிலருக்கு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ப்ரேயர்? we don't know what is the power of prayer. ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியல. we don't know the God of prayer. ஜெபத்தினுடைய தேவன் யாருன்னு தெரியல. எப்படி நமக்கு தெரியும்? இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, call unto me, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி செய்வேன். ஜெபத்தை பற்றி வேதத்தில் எவ்வளோ பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, ஒரு மகன்கிட்ட போய், மகன் அப்பாட்ட போய் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அல்லது மீனை போய் அப்பா எனக்கு மீன் கொடுன்னு கேட்டால், சப்போஸ் இஃப் he asks for bread, will he give stone? Suppose if he asks for fish, will he give a snake? பாம்பு கொடுப்பானா? நீ பொல்லாத மனுஷனாகிய நீ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யூ வாண்ட் டு கிவ் குட் கிஃப்ட்ஸ் டு யுவர் சில்ட்ரன். எவ்ரி குட் பேரண்ட், நல்ல தகப்பன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளோ அக்கறை செலுத்த வேண்டும். ஹவு மச் கேர். அப்படி பொல்லாதவர்களாக நீங்களே எப்படி இருக்கும்போது நான் எப்படி நல்ல தகப்பன், குட் ஃபாதர், கேட்குற வேண்டிக்கொள்ளுக்கு நன்மையானதை கொடுப்பது. ஆண்டவர் சொல்கிறேன், கொடுக்கன்றது மட்டும் சொல்லலை, ஐ வில் கிவ் யூ த குட் கிஃப்ட். அப்போ நீ ஜெபம் பண்ணலன்னா, இஃப் யூ டோன்ட் ப்ரே யூ லூஸ். நீ இழந்து போகிறையே. நீ ஜெபமே பண்ண மாட்டேங்கிறியே, யூ டோன்ட் ப்ரே. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட மாட்டேங்கிற, யூ டோன்ட் கால் அப்பான் காட். ஜெபம் பண்ண ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு இந்த ரெண்டுமே முக்கியங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா அவன்
உயிரே வாழ முடியாது. he can't live spiritual life. ஒன்று வந்து இந்த பைபிள் என்ன சொல்லுது, this is spiritual food, இது ஆத்தும ஆகாரம். பைபிள் வந்து நமக்கு ஃபுட். word of God is our spiritual food. இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஆத்தும ஆகாரம் சும்மா நான் தினத்தியானம் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வேதத்தை நீ வாசித்து நீ அதே இடத்துல வர்ற தினத்தியானம் உங்களுக்கு உண்மைதான், ஒரு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் சும்மா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு தானே ஒழிய அது ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆனால் அது உனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு. ஆனால் ஒரு தடவை அதை படிச்சுட்டு நீ அழுத முடிஞ்சிட்டு போயிட்டு அழுதுப்பா இல்லை, பைபிளில் நீ வாசிக்கணும். இதுதான் உனக்கு ஆகாரமா. திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட். உன்னுடைய ஆத்தும ஆகாரங்கிறது என்னென்னா, ஆவிக்குரிய ஆகாரங்கிறது இதுதான், தேவனுடைய வார்த்தை. இது உனக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுது. இது ஆத்தும ஆகாரமாக இருக்குது, இதை நீ சாப்பிடணும்பா. சிலருக்கு பைபிள் வாசிக்கிறதுனாவே பிடிக்காது. they don't like, they won't read the Bible. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, பிசாசு தாக்குனப்போ இது வந்து ஃபுட்டு, இது வந்து ஃபுட். அதனால தான் இந்த ஃபுட்டை நீ சாப்பிடும் பொழுது நீ அதனால் பிழைப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பிழைப்பப்பா. அப்போ ஒருத்தர் நீ ஆகாரமே சாப்பிடல, if you don't eat food என்ன ஆகும், பலம் இருக்க. அதனால் தேவனுடைய வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மேத்யூ 4:4 என்ன சொன்னார், மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள். நீங்கள் பைபிள் எடு, முதல்ல டேக் த பைபிள். பைபிளே நீ எடுக்கலைன்னா நீ என்ன வாழவே முடியாதியாப்பா. நீ சும்மா இந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாதையா, சும்மா வேலைக்கு ஆகாது. சும்மா ஏதோ தினத்தியானத்தை படிச்சுட்டு முடிச்சு வச்சுட்டு போயிட்டு இதெல்லாம் ஆகாதுப்பா. நீ உண்மையாக ஆத்தும ஆகாரத்தை எடுக்கணும், பைபிளை எடு. பிசாசும் பைபிள் எடுக்க அவன் கையை விட மாட்டான். வேதத்தை எடு, டேக் த பைபிள். இதை வாசிச்சுப்பா. நீ உட்காந்து வாசிக்க மாட்டேங்கிறையே, வேதங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறியா? டூ யூ திங்க் தட் இட் இஸ் நாட் நெசசரி? ஐயா, அதுதாங்க உண்மையான விதத்தில் பிசாசு பைபிளை வாசிக்க விட மாட்டான். மேத்யூ 4:4 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீ வந்து ஏன் பிசாசு உன்னை சீக்கிரம் வீழ்த்திடுறான்? ஒய் த டெவில் உன்னை சீக்கிரம் வீழ்த்துறான்னா, ஆண்டவர் சொன்னார், பிசாசு வந்து சொன்னான், இந்த கல்லை ஜீசஸ் 40 days ஃபாஸ்டிங், 40 நாள் உபவாசமாக இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கல் எடுத்து அப்பமா பண்ணி சாப்பிட்ருன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது என்ன சொன்னார்? தேவன் சொன்னார், இல்லை அப்படி செய்யக்கூடாது. 4வது வசனம் 4:4 மேத்யூ 4:4, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்கள், ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசித்து நீ படித்து இல்லைன்னா நீ வந்து வெற்றியாக வாழவே முடியாது. நீ வந்து அதே பழைய ஆளாக தான் இருப்ப. யூ வில் பி தி ஓல்டு மேன். அதே கசப்பு, வெறுப்பு, கோபம், சண்டை, சச்சரவு, இதெல்லாம் தான். நீ பழைய ஆள் பேர் தான் இன்னும் சர்ச்சுக்கு வர்ற, அவ்வளோதான். திஸ் ஒன்லி சேஞ்ச் யூ கம் டு த சர்ச். அல்லது நீ பல வருஷம் சர்ச்சில் இருக்கலாம், சர்ச்சில் போகலாம், ஆனால் கூட உண்மையிலேயே உன்னுடைய வார்த்தை நீ சரியாக சாப்பாடு இல்லையே உனக்கு. அடுத்தது கர்த்தருடைய ஜபம், அவரிடத்தில் ஜெபிக்கிறது ஜபம். இது ரெண்டையும் கட் ஆஃப் பண்ணிட்டா உன் வாழ்க்கையை வந்து சின்னாபின்னமாக்கி விடுவான் பிசாசு. அதனால தான் ஜெபத்தில் நீ உறுதியாய் தரித்திருக்கணும். யூ மஸ்ட் பி ஸ்டெட்ஃபாஸ்ட். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ப்ரேயர். கஷ்டம்தான், ஆனால் நீ எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். போகும் பொழுது ஜெபம் பண்ணலாம், வரும்போது ஜெபம் பண்ணலாம்.
நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடு? என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டு அம்மையாரில் ஜெபக்கு கற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் வெற்றியாக வாழவே முடியாதுங்க. நீ சபிக்க நீ 50 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அப்சல்யூட்லி 0, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் பிரயோஜனம். 50 வருஷம் கிறிஸ்தவன் கடைசியில் நரகத்துக்கு போகிறதா மிச்சம். 50 வருஷம் கிறிஸ்தவன் சொல்லி நீ நரகத்துக்கு போகிறதா மிச்சமாக இருக்குல்ல, வேறு ஒன்றும் இருக்காது. உண்மையாக சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை படிக்க ஜெபிக்க உனக்கு வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இல்லைன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அசுத்த ஆவி இருக்காரா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஹேவ்? இல்லை, யோசனை பண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஏன் உன்னால் ஜெபிக்க முடியலன்னு கேட்குறேன். யூ ஷுட் ஆஸ்க். இப்போ உனக்குள்ளே யார், என்ன ஆவி இருக்குது? என்ன ஆவி இருக்குது? யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் சத்தியத்தை கேட்டால் ஏதோ நீங்கள் காதில் வாங்கி விட்டுறீங்கன்னா பிசாசு எல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான். இவர் ஏதோ பேசினார், வேறு வேலை கிடையாது. என்ன மீறி போனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசுவாரா, அவ்வளோதான். அதுக்கு மேலே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இல்லைங்க இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லைங்க. மனுஷனை போய் நீங்கள் நம்பாதீங்க. உன் சொந்த இருதயத்தையும் நம்பாதீங்க. பைபிள் அதுவும் எச்சரிக்குது. உன்னுடைய சொந்த இருதயத்தை கூட நீ நம்பாத. பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? பாருங்கள், ஏசாயாவின் புத்தகத்தில் 5:21, ஐசாயா 5:21 இங்கே என்ன சொல்லுது? சிலர் என்ன தெரியுங்களா, ரொம்ப மிஞ்சின நீதிமானாக இருப்பாங்க. மிஞ்சின நீதிமான் அப்படின்னா என்ன தெரியுங்களா? தங்கள் பார்வைக்கு, ஐசாயா 5:21, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லுதுங்க? ஐயோ, இவங்க என்ன தெரியுங்களா, பாஸ்டர் சொல்கிறது சொல்லுவார், அவர் வேலை தான் இதுதான். ஆனால் நான் ரொம்ப நல்ல கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், எனக்கெல்லாம் தெரியாததா? எனக்கெல்லாம் அதனால தான் உன்னை பிசாசு உன்னை வச்சு தாளாட்டுறான். பிசாசு உங்களை அநேக சமையல தாளாட்டுறான். நீங்கள் அப்படியே தாளாட்டுறீங்க. அவனுடைய மயக்க நித்திரையில் இருக்கீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை இல்லை, ஒரு சுபாவ மாற்றம் இல்லை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை. உன்னை பார்த்தா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான்னு சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. நான் ஓப்பனாக பேசுகிறேன், உண்மையாக சொல்கிறேன். இவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஆபத்துங்க. பாருங்கள், ஒன்று சொல்கிறேங்க. ஏன் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை தெரியுங்களா? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சி வைக்கிறதே இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியை வைக்காததுனால பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? தவறி போயிடுறாங்க. பிள்ளைகளை குற்றம் சாட்டி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெற்றோர்கள் நம்ம யோசித்து பார்க்கணுன்னா, சாட்சியாக வாழ்கிறேன்னா, சாட்சியாக பேசுகிறேன்னா, சாட்சியாக நான் எப்படி செயல்படுறேன்? பாருங்கள், சாட்சி ரொம்ப முக்கியங்க. சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்டிமனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாட்சியை இழந்து போகிறது ஒரு பயங்கரமான ஆபத்து. இட்ஸ் வெரி டேஞ்சர். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா, ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்க. நான் கேட்டுட்டு உடனே சிரிச்சிட்டேன். ஏன்னா ஆணித்தரமாக பேசக்கூடிய அளவில் காரியம் இல்லை. உன் வாழ்க்கை சாட்சி பேசுனா நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தால் கூட கர்த்தர் செய்வார். ஏன்? வாக்குத்தத்தம். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோரும் தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறத விட சாட்சியாக வாழ்கிறது தான் முக்கியங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு ஜெப வாழ்க்கை இல்லைன்னா எப்படி வெற்றியாக வாழ முடியும்? ஆண்டவருடைய துணை இல்லாமல், அவனுடைய ஒத்தாசை இல்லாமல். ஏன் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் உண்மையில் பாருங்கள், அந்த பெற்றோர்கள் அந்த ஜெனரேஷன் பெற்றோர்கள் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போவாங்க. அடுத்த ஜெனரேஷன் பார்த்தா பிள்ளைகள் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கி நடக்கிறது இங்கே இல்லை, உலகம் முழுக்க அதுதான் நடக்குது. காரணம் என்னென்னா, பெற்றோர்கள் சாட்சி வைக்கல.
பெற்றோர்கள் சாட்சியை வைக்கலைங்க. இந்த பிள்ளைகளை சொல்கிறத விட இந்த பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம். பெற்றோர்கள் தான் காரணம். பிள்ளை ரட்சிக்கப்படணுன்னா நீ ஜெபம் பண்ணுறதையே நான் நிறுத்துன்னே சொல்கிறேன். ஸ்டாப் ப்ரேயிங். சாட்சியாக வாழு. நான் என் பிள்ளைக்கு முன்னால் சாட்சி வைக்கிறேன்னா என் பேச்சில், என் நடத்தையில், என் சிந்தையில், என் பார்க்கும்போது என் பிள்ளை என் தகப்பனோ தாயோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களான்னு கேட்குறத விட கேட்குறதுக்குரிய ஒரு கேள்விக்குரிய நான் வச்சிட்டேன்னா போதும். அவங்களுக்கு வேறு யாருமே தேவையில்லைங்க. வேறு எந்த தடையுமே தேவையில்லைங்க. எதுவுமே தேவையில்லை. உண்மையாக சொல்கிறேங்க. ஏன் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லைங்க. நிறைய குடும்பங்கள் பாருங்கள், பெற்றோர்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் விசுவாசி. காரணம் பெற்றோர்கள் சாட்சி இல்லை. சாட்சி இல்லை. ஏன் சாட்சி இல்லை? ஜெப வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, நான் என் பிள்ளைக்கு முன்னால் சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. ஆகவே நான் எவ்வளோ சமயம் தவறிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சாட்சி இல்லாத ஒரு விசுவாசி ஒரு சபைக்கே இடர்கள் தாங்க. சாட்சி இல்லாத, நானே சாட்சி இல்லைன்னா நான் தான் இடர்கள் தான். இது இடர்கள் தான். என்னை பார்த்து 4 பேர் வரமாட்டாங்க. உண்மையில் ஒரு சபையில் ஒரு சாட்சி இல்லாத விசுவாசி ஒரு சபைக்கு இடர்கள். சாட்சி இல்லாத ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடர்கள். ஜெப வாழ்க்கைங்கிறது, ஆண்டவரே நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையாயிரும். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்மை அப்போ தான் ஆண்டவர் உதவி செய்வாருங்க. நிறைய சமயங்களில் ஏன் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னா, நான் என் பிள்ளைகளுக்கு முன்னால் சாட்சியை வைக்காமல் ஜெபம் பண்ணால் கூட அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராங்கிறது பெரிய கேள்விக்குறி. நான் ஒருவேளை நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். அந்த இதுதான் உண்மைங்க. உண்மை இதுதான். இங்கே நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் என்ன பிரச்சனைனா, பெற்றோர்கள் சாட்சியாக வாழ்கிறதில்ல, பிள்ளைகளை சாட்சியாக வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜெபம் நம்ம தேவைங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஒத்தாசை தார். அற்ப காரியம் தான் அவனால் செய்ய முடியாது. பாருங்கள், இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுங்களா? நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியமே நீ சாட்சியாக வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஊழியம். நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியமே அதுதான். நீ சாட்சியாக வாழ்கிறதா. நீ போய் மற்ற இடங்களோட பிரசங்கம் பண்ணணுன்னு, நீ சாட்சியாக வாழ்ந்து பார். உன்னை தேடி 4 பேர் வருவாங்க. இன்றைக்கி சாட்சி இல்லாத கிறிஸ்தவத்தினால இன்றைக்கி மற்றவர்களெல்லாம் சினிமாவிலேயே மற்ற ஏளனமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு காரியம் வந்துடுச்சு. நல்லது இது. அப்போவாது இந்த மாதிரியான போதகர்களும் ஜனங்களும் சிந்திக்கவாவது ஏதாவது வாய்ப்பு இருக்குமா தெரியல. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக சொல்கிறேங்க, இந்த தேவன் ஜீவிக்கிறவர், ஜீவிக்கிற தேவன், ஜெபத்தை கேட்குறவர். அது சொல்லிட்டார், நீ உங்கள் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா, நீ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா? அப்போ நான் செய்ய மாட்டேனா? அப்போ ஏன் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார்? காரணம் நான் சரியில்லை. நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய ஜெப வாழ்க்கை சரியில்லை, என் சாட்சி சரியில்லை, நான் குடும்பத்திலும் ஒரு இடர்கள் தான், சபைக்கும் நான் ஒரு இடர்கள் தான். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காருங்க. உன்னையும் பார்க்குறார், என்னையும் பார்க்குறார், எல்லாத்தையும் பார்க்குறார், நம்ம எல்லாத்தையும் பார்க்குறார். நான் இடர்கள் உண்டாக்குனேன்னா என்னையும் தான் பார்க்குறேன், என்னையும் தான் தண்டிப்பார். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் இடர்களை உண்டாக்குனான். பெரிய தேவ மனுஷன்தான், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். அவன் உடலில் உண்டாக்குனப்போ அவன் குடும்பத்தை ஆண்டவர் தண்டிச்சாருங்க. பிள்ளைகள் எல்லாம் தாவீதுக்கு பின்னால் இந்த குடும்பமே சின்னாபின்னமாயிடுச்சு, சின்னாபின்னமாயிடுச்சு. இந்த ஒரு மனுஷன் அந்த தன்னுடைய ஒரு தவறு அடுத்த தவறுக்கு போச்சு, ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு போச்சு. அவன் அதுன்னு ஒன்று தெரியுங்களா, ஆண்டவரை தெரிஞ்சு அவன் தப்பு செஞ்சான் பாருங்க. ஒரு ஆண்டவரை தெரியாத மனுஷன் தப்பு செய்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சு அவன் போய் அந்த பத்சேபாளோட விபச்சாரம் பண்ணினான் பாருங்க, அவருடைய புருஷனை கொன்னான் பாருங்க.
அதனால் அவன் தெரிஞ்சு செஞ்ச தப்புனால தான் அவனுக்கு பாவம் அடி அதிகமாக ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பின்னால் தாவீதினுடைய குடும்பம் எழும்பவே இல்லை. சாலமன் முதலாக வழிதழைப்பானாங்க. வேதத்தை பார்க்குறோம். சாலமன் முதலா, தாவீது விபச்சாரத்தில் போன சாலமன் அதை விட பல மடங்கு பல பெண்களை அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினான், விக்கிரக கோயிலை கட்டுறான். ஆண்டுடைய ஆலயத்தை கட்டின அதே கையில் விக்கிரக கோயிலை வேற கட்டுறானுங்க. என்ன ஒரு பொல்லாத்து! அவன் மனம் திரும்பினான்னு பைபிள்லேயே இல்லைங்களே. சாலமன் மனம் திரும்பினான்னு பைபிளில் இல்லை. பிரசங்கியில் ராஜாவாக இருந்தேன்னு சொல்லிட்டு தான் எழுதுறத பார்க்குறோம். அதனாலே தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். நம்ம பயப்படணுங்க. உண்மையாக பயப்பட்டு வாழுவோமானா நமக்கு நம்பிக்கை உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு, சமுதாயத்துக்கு நம்பிக்கை உண்டு, சர்ச்சுக்கு நம்பிக்கை உண்டு. ஜெபிப்போம். எங்கள் கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவா, நம்முடைய வார்த்தை நாங்கள் எவ்வளோ பயப்பட வேண்டியது இருக்குது. எவ்வளோ நாட்களை கொடுத்து, ஒரு நாள் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறீர். நாங்கள் எவ்வளோ உலகத்துக்காக ஜெபம் செலவிடுறோம். ஆனால் உம்முடைய பாதத்தில் உட்கார எங்களுக்கு மனசு இருக்கிறதில்ல. உம்மை நோக்கி கூப்பிட மனசு இருக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் உலகம் உலகம், உலக கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆண்டவரே கிருபையாக எங்களை மன்னியும், என்னை மன்னியும். ஆண்டவரே உமக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கக்கூடாது. எங்களை 24 மணி நேரம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்து இரக்கம் செய்யும். தாவீது இருதயத்துக்கேற்ற மனுஷனாக இருந்தான். ஆனால் அவன் தவறு செய்த பொழுது அவன் இருதயத்துக்கேற்ற மனுஷன், ஆகவே அவனை விட்டுடலான்னு ஆண்டவரே. குடும்பத்தையெல்லாம் நீர் அப்படி பண்ணிட்டீர். சொந்த பையன் தங்களுடைய தங்கச்சியை சகோதரியை தவறாக நடத்திட்டான். ஆண்டவரே எந்த குடும்பத்தில் இல்லாத பாவம் அந்த குடும்பத்தில் வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் பயப்படணுமே. உங்களுக்கு தெய்வ பயத்தை தாரும் ஆண்டவரே, தெய்வ பயத்தை தாரும். உடைய வேதம் சொல்லுகிறதே நாங்கள் பயத்தோடு ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.